கன்னடத்து பைங்கிளி, அபிநய சரஸ்வதி, பழம்பெரும் நடிகை சரோஜா தேவியின் பிறந்த நாளையொட்டி அவரைப் பற்றி ஒரு தொகுப்பை தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். வாங்க பதிவிற்குள் போகலாம். கன்னடத்து பைங்கிளி, அபிநய சரஸ்வதி என ரசிகர்களால் அன்புடன் அழைக்கப்படும் சரோஜா தேவி பிறந்தது கர்நாடக மாநிலம் மைசூர் ஆகும். கன்னட திரையுலகில் அறிமுகமாகி தமிழ், தெலுங்கு, இந்தி என பல மொழிகளில் கலக்கியவர் சரோஜா தேவி. 1954ஆம் ஆண்டு கன்னடத்தில் அறிமுகமான ஓரிரண்டு ஆண்டுகளிலேயே தமிழில் அறிமுகமானாலும் ரசிகர்களுக்கு அவரை அடையாளம் காண்பித்தது எம்ஜிஆருடன் அவர் நடித்த நாடோடி மன்னன் என்ற திரைப்படம்தான். மக்கள் திலகம் எம்ஜிஆருடன் மட்டும் 26 திரைப்படங்களில் ஜோடியாக நடித்திருக்கிறார் நடிகை சரோஜா தேவி. இதுதான் எம்ஜிஆருடன் நடித்த நாயகிகளில் அதிகபட்ச ஸ்கோர் என்றே சொல்லலாம். எங்க வீட்டு பிள்ளை, படகோட்டி, அன்பே வா என கலர் படங்களாகட்டும், கலங்கரை விளக்கம், நீதிக்கு பின்பாசம், பணத்தோட்டம் என கருப்பு வெள்ளை திரைப்படங்களாகட்டும், எம்ஜிஆருடன் சரோஜா தேவி நடித்த எல்லா திரைப்படங்களுமே சூப்பர் ஹிட் திரைப்படங்கள். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் 22 திரைப்படங்களில் ஜோடியாக நடிகை சரோஜா தேவி நடித்திருக்கிறார். ஆலயமணி, பாலும் பழமும், பாகப்பிரிவினை என பெரும்பாலான திரைப்படங்கள் ரசிகர்களால் கொண்டாடப்படும் காவியங்கள். புதிய பறவை என்ற திரைப்படத்தில் கிளைமாக்ஸில் கோபால் கோபால் என தழுத்தழுத்தபடி உருகும் வசனம் இன்றைய தலைமுறை வரை பிரபலம். அன்றைய முன்னணி ஹீரோக்களில் ஒருவரான காதல் மன்னன் ஜெமினி கணேசனுடன் 17 திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் நடிகை சரோஜா தேவி. அதில் கல்யாண பரிசு என்ற திரைப்படம் காலத்தை வென்ற ஒரு காவியமாகும். 1950ஆம் ஆண்டுகளில் துவங்கிய சரோஜா தேவியின் திரைப்பயணம் 90s கிட்ஸ், 2K கிட்ஸை கடந்தும் தொடர்கிறது. தளபதி விஜய் நடித்த ஒன்ஸ் மோர் என்ற திரைப்படத்தில் நீண்ட காலம் கழித்து சிவாஜியுடன் நடித்திருந்தார். நடிகர் சூர்யா, வடிவேலுடன் ஆதவன் படத்தில் வரும் சரோஜா தேவியை இன்றைய தலைமுறையால் மறக்க முடியாது. 1960ஆம் ஆண்டுகளிலேயே கன்னட லேடி சூப்பர் ஸ்டார் என புகழப்பட்டவர் நடிகை சரோஜா தேவி. 160க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் கதாநாயகியாக நடித்த பெருமை நடிகை சரோஜா தேவி அவர்களுக்கு உண்டு. தலைமுறைகளை கடந்து போற்றப்படும் அபிநய சரஸ்வதி சரோஜா தேவியின் 86வது பிறந்த நாள் ஜனவரி 8 என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ. நன்றி, வணக்கம்.